தாய் வீடு பிப்ரவரி 2026. சோமாலிலாந்து. எழுதியவர் சிவா முருகப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். இணைத்தலும் பிரித்தலுமான நாட்டின் சரிதம் என்றாகிய ஆப்பிரிக்க கண்டத்தின் சோமாலிலாந்து என்ற புதிய தேசத்தை நாம் பார்க்க முடியும். மே 1991 சோமாலியாவில் இருந்து பிரிந்து சோமாலிலாந்து தனி நாடாக தன்னை பிரகடனப்படுத்தி இருந்தாலும் 2025 டிசம்பர் 26 வரை உலகின் எந்த நாடும் அதனை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் பூகோள அரசியலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களின் அடிப்படையில் திடீரென இஸ்ரேல் முதலாவது நாடாக சோமாலிலாந்தின் இறையாண்மையை அங்கீகரித்தது. இது கடந்த வருட இறுதியின் முக்கிய வரலாற்று நிகழ்வாக அமைந்துள்ளது. 1960 வரை சோமாலிலாந்து பிரித்தானிய ஆட்சியின் கீழ் தனி நாடாகவே இருந்தது. பிரித்தானியாவிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற 5 நாட்களிலேயே தனக்கு அருகாக உள்ள ஒரே பண்பாட்டையுடைய ஒரு காலத்தில் இத்தாலியன் காலனியாக இருந்த இத்தாலிய சோமாலியாவுடன் சுய விருப்புடன் இணைந்து சோமாலியா குடியரசை உருவாக்கியது. இந்தியாவின் பெருநிலப்பரப்பு பிரித்தானியாவின் காலனி ஆதிக்கத்தில் இருந்தபோது பாண்டிச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகள் பிரான்சின் காலனி ஆதிக்கத்திலும், கோவா போர்த்துகீசரின் காலனி ஆதிக்கத்திலும் 2ஆம் உலகப்போர் காலகட்டங்களில் இருந்தன. இதன் பின்பு இவை தனித்தனியாக வெவ்வேறு காலங்களில் சுதந்திரம் அடைந்து இணைந்து இந்தியா என்ற ஒன்றிய அரசு உருவானது. இதே போலத்தான் இத்தாலிய சோமாலியா, பிரித்தானிய சோமாலிலாந்து அவர்களின் சுய விருப்பின் அடிப்படையில் சுதந்திரத்துக்கு பின்னர் இணைந்து சோமாலியா என்ற தேசம் உருவானது. 31 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு மீண்டும் ஒரு முறை சுழன்றது. 1991 வெடித்த கோரமான உள்நாட்டுப் போரை தொடர்ந்து சோமாலியாவில் இருந்து தன்னை துண்டித்துக் கொண்ட சோமாலிலாந்து ஒரு தனி நாடாக தன்னை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்திக் கொண்டது. 1980களில் சோமாலிய அதிபர் சியாத் பாரேயின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக சோமாலிய தேசிய இயக்கம் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. 1991 பாரேயின் ஆட்சியின் வீழ்ச்சி சோமாலிலாந்து மீண்டும் தனி நாடாக பிரிவதற்கு பிரதான காரணமாக அமைந்தது. இந்த இணைத்தலும் பிரித்தலும் வல்லரசுகளின் மேலாதிக்கவாதிகளின் நலன்களின் அடிப்படையில் உதித்த கருத்துத்தானே அன்றி அந்த நாட்டு மக்களின் நலன்களில் மனங்களில் உதித்தவை அல்ல. வேண்டுமென்றால் மக்கள் மனங்களில் உதிக்க வைக்கப்பட்டவை என்று இதனை குறிப்பிடலாம். இன்றைய உலக சூழலில் இந்த பிரித்தல், இணைத்தல், அழித்தல் என்றான விடயங்களில் அதிகம் களமாடுவது அமெரிக்கா என்ற முதலாளித்துவ ஏகாதிபத்தியம்தான். ஆனால் இதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பது இஸ்ரேல் என்ற நாடும் அமெரிக்காவின் நேட்டோ நட்பு நாடுகளும் தான். அமெரிக்க டாலரின் அச்சடிப்பு மற்றும் அதன் உலகளாவிய புழக்கத்தை தீர்மானிக்கும் திரைக்கு பின்னால் இருக்கும் சக்திகள் அந்நாட்டின் நிதித்துறையை கையாளும் யூத மூலதன சிந்தனையாளர்களே. எனவே அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகளுக்குள்ளும் அதன் காகித நாணயங்களுக்குள்ளும் சியோனிச சித்தாந்தம் ஊடுருவி இருப்பதை தவிர்க்க முடியாது. இந்த அதிகார மையங்களின் பின்னணியில் இருந்துதான் சோமாலியாவில் இருந்து சோமாலிலாந்து ஏன் பிரிந்தது என்பதையும் அதற்கு பின்னால் இருக்கும் சர்வதேச அரசியலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகின் மிக நெருக்கமான மற்றும் நம்பகமான கூட்டாளிகள் யார் என்ற கேள்விக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவுமே விடையாகும். பிரிக்க முடியாத உறவு கொண்ட இவர்கள் உலகத்தை தங்களது நலன்களுக்கு ஏற்ப மறுசீரமைக்க முற்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாகவே சோமாலியாவில் இருந்து பிரிந்த சோமாலிலாந்து என்ற தேசத்தை இஸ்ரேல் அங்கீகரித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வியப்புக்குரிய விடயம் என்னவென்றால், சோமாலிலாந்து பெரும்பான்மையாக முஸ்லிம்களை கொண்ட நாடு. சோமாலிலாந்தை வெளிப்படையாக இஸ்ரேல் அங்கீகரிக்க அமெரிக்கா மறைமுகமாக அங்கீகரித்திருக்கிறது. இதன் பின்னணியில் இரு நாடுகளின் பொதுவான நலன்கள் பின்னி பிணைந்திருப்பதை நாம் உணர முடியும். கூடவே இதற்கு வலு சேர்ப்பதற்கு ஆதாரமாக கீழ்வரும் வரலாற்று நிகழ்வை நாம் முன்வைக்க முடியும். அது சோமாலியாவின் ஒரு பகுதியாக இருந்த சோமாலிலாந்து பிரிந்தது மற்றைய எந்த நாடுகளையும் விட சோமாலியாவுக்கே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். அக்டோபர் 1993 சோமாலியா போராளி குழு தலைவர்
ஃபரா எய்டின் 2 முக்கிய சகாக்களை பிடிப்பதற்காக அமெரிக்க விசேட தாக்குதல் குழுவான ரேஞ்சர் டெல்டா படைப்பிரிவின் 160 இராணுவத்தினர் சோமாலியாவின் தலைநகர் மொகாடிசுவில் MH-60 அதிநவீன உலங்கு வானூர்தி மூலம் இறங்கினர். 1 மணி நேரத்தில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக களத்தில் இறங்கிய அந்த அமெரிக்க விசேட அதிரடிப்படை 15 மணி நேர சண்டையின் பின்பு 18 வரையிலான அமெரிக்க இராணுவத்தின் இழப்பு, 70 வரையிலான இராணுவத்தினர் படுகாயத்துடன் அமெரிக்காவுக்கு திரும்பி ஓடினர். இதற்கு போராளி குழுக்கள் RPG சுடுகலனினால் அமெரிக்காவின் 2 அதிநவீன ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து கொல்லப்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரை வீதிகளில் கட்டி இழுத்தனர் சோமாலியா போராளிகள். இது அமெரிக்காவுக்கு உலக அரங்கில் மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க மக்களிடம் தனது புள்ளிகளை சோமாலியாவில் இருந்து பாதுகாப்பாக திருப்பி அளிக்குமாறு கடும் எதிர்ப்பும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1994 சோமாலியாவில் தங்கியிருந்த அமெரிக்க படைகளை சோமாலியாவில் இருந்து வெளியேற்றும் நிலையை ஏற்படுத்தும் உத்தரவை பில் கிளின்டன் எடுக்கும் அளவுக்கு தள்ளியும் விட்டது. மிகுந்த அவமானத்துடன் அமெரிக்க படை திரும்பியது. இந்நிகழ்வுதான் பின் உலக அரங்கில் எந்த நாட்டிலும் அமெரிக்கா தரையால் நகர்ந்து நேரடியாக தாக்குதலை செய்வதை முடிவுக்கு கொண்டு வந்தது. சோமாலியாவில் ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்கு பல வருடங்களாக காத்திருந்த அமெரிக்கா தற்போது சோமாலியாவில் இருந்து பிரிந்த சோமாலிலாந்தை அங்கீகரிப்பதன் மூலம் பழி தீர்க்கும் மனநிலையுடன் அணுகும் என்பதை நாம் ஒரு உளவியல் செயற்பாடாக பார்த்தாக வேண்டும். இதன் அடிப்படையில்தான் இஸ்ரேல் அங்கீகரித்த இந்த சோமாலிலாந்தை நிச்சயம் அமெரிக்காவும் ஆதரிக்கும் என்றாக நாம் பார்த்தாக வேண்டும். இப்போதைக்கு இஸ்ரேலின் இந்த அங்கீகரிப்பை ஏனைய பல நாடுகள் மௌனம் காக்க, அரேபிய, நேட்டோ, ஐரோப்பிய நாடுகள் இதனை ஐநாவுடன் சேர்ந்து அங்கீகரிக்காத நிலைதான் தொடர்கிறது. இவை தமது கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கின்றன. அதனால் இன்றும் சர்வதேச அளவில் சோமாலியாவின் பகுதியாகவே சோமாலிலாந்து கருதப்படுகிறது. இங்குள்ள மக்கள் தொகையில் 99% பேர் சன்னி இஸ்லாமியர்களாக உள்ளனர். அரபு மொழியைத்தான் மக்கள் பேசி வருகின்றனர். இதன் தலைநகரம் ஹர்கேசா. சோமாலிலாந்து தனக்கென சொந்த அரசாங்கம், நாணயம், இராணுவம், கொடி, பாஸ்போர்ட் மற்றும் சட்ட அமைப்பை கொண்டுள்ளது. பொருளாதாரத்தில் பிரதானமாக கால்நடை வளர்ப்பு முதுகெலும்பாக உள்ளது. குறிப்பாக ஆடு, மாடு மற்றும் ஒட்டகங்கள் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்வதால் இந்த பொருளாதாரம் ஈட்டப்படுகிறது. மேலும் பெர்பரா துறைமுகம் இந்த நாட்டின் முக்கிய வருமான ஆதாரமாகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் DP வேர்ல்ட் நிறுவனம் இந்த துறைமுகத்தை மேம்படுத்த பெரிய அளவில் முதலீடு செய்துள்ளது. கூடவே புலம்பெயர்ந்தோர் நிதியாக வெளிநாடுகளில் வாழும் சோமாலிலாந்து மக்கள் அனுப்பும் பணம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிதும் உதவுகிறது. சவால்களாக நாட்டுக்கு சர்வதேச அங்கீகாரம் இல்லாததால் உலக வங்கி அல்லது IMF போன்ற அமைப்புகளிடம் இருந்து நேரடி கடன்களை பெறுவதில் சோமாலிலாந்து சிரமங்களை கொண்டிருக்கிறது. இது ஒரு வகையில் ஆப்கானிஸ்தான் இன்று எதிர்கொள்ளும் பிரச்சனையை ஒத்ததுதான். ஐநாவால் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் சோமாலிலாந்து சில நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை கொண்டுள்ளது. சோமாலிலாந்து என்பது கிழக்கு ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தன்னாட்சி பிரதேசமாகும். சோமாலியாவில் நிலவும் உள்நாட்டுப் போர்கள் மற்றும் வன்முறைகள் போலன்றி சோமாலிலாந்து ஓர் அமைதியான ஜனநாயக நாடாக செயல்படுகிறது. சோமாலிலாந்து எல்லைகளாக வடக்கே ஏடன் வளைகுடா, மேற்கே ஜிபூட்டி, தெற்கு மற்றும் மேற்கே எத்தியோப்பியா, கிழக்கே சோமாலியா ஆகியவை உள்ளன. தரையாலும் மிக நீண்ட செங்கடல் பகுதியையும் தனது எல்லைகளாக கொண்டுள்ளதால் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கிறது. ஐரோப்பா, ஆசியாவை சுயஸ் கால்வாய் வழியாக இணைக்கும் செங்கடலின் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்குரிய மையப்புள்ளியாக இருப்பதும் சோமாலிலாந்து முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த கடற்பயணத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான செல்வாக்கு மிக்க கேந்திர முக்கியத்துவம் இந்த நாட்டுக்கான முக்கியத்துவத்தை இன்று மேலும் அதிகரித்துள்ளது. இதன் பின்னணியில் நின்றே தற்போதைய இஸ்ரேலின் அங்கீகாரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
ஏமனில் இருந்து செயற்படும் ஈரான் ஆதரவு ஹவுதிகளின் செயற்பாடை தடுப்பதற்கு அந்த சுயஸ் கால்வாய் வழியேயான நடமாட்டத்தை தனது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இவ்வளைகுடாவை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகவும் முக்கியமாகும். இதற்கு சோமாலிலாந்தை அங்கீகரித்து அதனை தமது செல்வாக்கு வளையத்துக்குள் கொண்டு வருவது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கை தொடர்வதற்கு தேவையாகிறது. அதனால்தான் சோமாலிலாந்து ஒரு இஸ்லாமிய நாடு என்றான போதும் அதன் தலைவர் இஸ்ரேல் தம்மை அங்கீகரித்ததை மிகவும் மகிழ்வுடன் வரவேற்கும் நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. கூடவே உலக நாடுகள் பலவும் சோமாலிலாந்தை தாம் அங்கீகரித்தது போல அங்கீகரிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அறைகூவல் விடுத்துள்ளது. இஸ்ரேலின் அங்கீகாரம் சோமாலிலாந்தில் இஸ்ரேலின் படைத்தளத்தை அமைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்தும் என்பதாக அரசியல் அவதானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போதைய நிலையில் இதே கொம்பு பகுதியில் பலமிக்க நாடாக திகழும் எத்தியோப்பியாவுக்கும் சோமாலிலாந்துக்கும் இடையிலான உறவு மிகவும் சிக்கலாகி வருகிறது. ஜனவரி 2024 எத்தியோப்பியா சோமாலிலாந்தை அங்கீகரிப்பதற்கு பிரதிபலனாக சோமாலிலாந்தின் 20 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை குத்தகைக்கு பெற கடல்வழி பாதை ஒப்பந்தம் செய்தது. இஸ்ரேலின் அங்கீகாரத்துக்கு பிறகு எத்தியோப்பியா இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காக்கிறது. இஸ்ரேலை தொடர்ந்து எத்தியோப்பியாவும் அங்கீகரித்தால் சோமாலிலாந்து இந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் எத்தியோப்பியா சோமாலிலாந்தை அங்கீகரித்தால் சோமாலியாவுடனான அதன் உறவு முற்றிலும் முறியும் அபாயமும் உள்ளது. கூடவே இப்பகுதியில் உள்ள ஜிபூட்டி இந்த மாற்றத்தை தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்கு விடப்பட்ட சவாலாக கருதுகிறது. கடல் எல்லைகளை கொண்டிராத எத்தியோப்பியா தனது இறக்குமதியில் பெரும் பகுதியை ஜிபூட்டி துறைமுகம் வழியாகவே தற்போது செய்கிறது. மாறாக எத்தியோப்பியா சோமாலிலாந்தின் பெர்பரா துறைமுகத்தை பயன்படுத்த தொடங்கினால் ஜிபூட்டிக்கு வரும் வருமானம் பெருமளவு குறைவடையும் சூழல் ஏற்படும். இவற்றின் அடிப்படையில் இஸ்ரேல் அங்கீகாரத்தை கண்டிக்கும் வகையில் டிசம்பர் 31, 2025 அன்று ஜிபூட்டி தனது தூதரை திரும்ப பெற்றது. பதிலுக்கு சோமாலிலாந்தும் தனது தூதரை திரும்ப பெற்றது. கூடவே ஜனவரி 6, 2026 முதல் தனது நாட்டு எல்லைக்குள் ஏர் ஜிபூட்டி விமானங்கள் பறக்க சோமாலிலாந்து தடை விதித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துருக்கி, எகிப்து மற்றும் ஜிபூட்டி ஆகிய நாடுகள் சோமாலியாவுக்கு ஆதரவாக ஒரு அணியாகவும், இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சோமாலிலாந்து ஆகியவை மற்றொரு அணியாகவும் உருவாகி வருகின்றன. இந்த புதிய அணிச்சேர்க்கை ராஜதந்திர போராகி செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அல் ஷபாப் போன்ற தீவிரவாத அமைப்புகள் ஊடுருவ வழிவகுக்கும் என்று அஞ்சப்படுகிறது. சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்ததை தொடர்ந்து ஆப்பிரிக்க நாடுகளில் பலம் வாய்ந்த எத்தியோப்பியா சோமாலியாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் இவ்வாறு அமைந்திருக்கிறது. எத்தியோப்பியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக எத்தியோப்பியா தற்போது மூலோபாய மௌனத்தை கடைபிடித்தாலும் அதன் பின்னணியில் சில முக்கிய திட்டங்கள் உள்ளன. இஸ்ரேல் ஏற்கனவே அங்கீகரித்து விட்டதால் எத்தியோப்பியா இப்போது சோமாலிலாந்தை அங்கீகரிப்பதற்கான சர்வதேச தடை நீங்கியதாக கருதுகிறது. 2024 போடப்பட்ட துறைமுக ஒப்பந்தத்தின்படி எத்தியோப்பியா விரைவில் சோமாலிலாந்தை அங்கீகரித்துவிட்டு அதற்கு பதிலாக சோமாலிலாந்தின் பெர்பரா கடற்கரையில் கடற்படை தளம் அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்த வாய்ப்புள்ளது. ஜிபூட்டியை சார்ந்திருப்பதை அறவே குறைத்துவிட்டு தனது வர்த்தகத்தை முழுமையாக சோமாலிலாந்து துறைமுகங்களுக்கு மாற்ற எத்தியோப்பியா திட்டமிடுகிறது. சோமாலியாவின் பதிலடியாக சோமாலியா இஸ்ரேலின் இந்த செயலை ஒரு நிர்வாண ஆக்கிரமிப்பு என்று வர்ணித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பின்வரும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்துடனான அனைத்து பாதுகாப்பு மற்றும் துறைமுக ஒப்பந்தங்களையும் சோமாலியா ரத்து செய்துள்ளது. இஸ்ரேல் தனது முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று சோமாலியா கோரியுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டுவர முயல்கிறது. இஸ்ரேலின் செல்வாக்கை குறைக்க எகிப்து, துருக்கி மற்றும் ஜிபூட்டி ஆகிய நாடுகளுடன் இணைந்து ஒரு புதிய பாதுகாப்பு வளையத்தை சோமாலியா உருவாக்கி வருகிறது. கூடவே சோமாலிலாந்தில் இஸ்ரேலிய ராணுவ தளம் அமைந்தால் அது தங்களுக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாக கருதி தாக்குதல் நடத்துவோம் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அல் ஷபாப் போன்ற அமைப்புகள் எச்சரித்துள்ளன.
அவ்வாறு அமையுமாயின் சுயஸ் கால்வாய் நிரந்தரமான போர்க்களமாக மாறும். ஆபத்தான அமைதியற்ற இடமாக தொடர்ந்தும் இருப்பதற்குரிய வாய்ப்புகளை அதிகம். செங்கடலூடாக மத்தியதரை கடலுக்கு சுயஸ் கால்வாய் ஊடான கப்பற் போக்குவரத்தில் ஆதிக்கத்தை செலுத்துதல் என்பதற்கு சோமாலிலாந்தில் இராணுவ தளம் அமைப்பது முக்கியமாகும். இதனை இஸ்ரேல் நிச்சயம் செய்ய முயலும். இது பிரதான காரணமாகி முன்னிலை பெற்றும் இருக்கிறது. இந்நிலையில் ஜனவரி 6, 2026 அன்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் சோமாலிலாந்து தலைநகர் ஹர்கெசாவுக்கு வருகை தந்து சோமாலிலாந்து அதிபர் இரோவை சந்தித்திருக்கின்றார். இதனையடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் மற்றும் சோமாலிலாந்து அதிபர் இரோ ஆகியோர் பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த நடவடிக்கை ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்கு இணங்குவதாகவும் இது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் இதை விவாதிப்பதாகவும் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஆபிரகாம் ஒப்பந்தம் என்பது யூதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் என 3 மதங்களிலும் முக்கிய தீர்க்கதரிசியாக கருதப்படும் ஆபிரகாம் பெயரில் உள்ள உடன்படிக்கையாகும். இது கடந்த 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ய இஸ்ரேல், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் இடையிலான அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் வழியாக இஸ்ரேல் இஸ்லாமிய நாடுகளுடன் உறவை சுமூகமாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் ஆபிரகாம் ஒப்பந்தம் அடிப்படையில் சோமாலிலாந்தை அங்கீகரித்தல் என்ற முடிவை எடுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். இதன் விளைவாக விரைவில் அதிபர் இரோ இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். ஆனால் ஜனவரி 6, 2026 அன்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் ஹர்கிசாவுக்கு நேரில் சென்றது சோமாலியாவுக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சோமாலியாவின் தலைநகர் மொகாடிசுவில் இஸ்ரேலுக்கும் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கும் எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் காசாவில் வாழும் முஸ்லிம் மக்களை தற்போதைய வலதுசாரி நெத்தனியா அரசு சோமாலிலாந்தில் குடியேற்றி காசாவை தனது நாட்டின் பகுதியாக்க விரும்புகின்றது என்பதுதான் இங்கு மிகவும் பிரதானப்படுகிறது. இதற்கான முன்னெடுப்பாக அண்மைய காலங்களில் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து செயற்படுவதற்கான கருத்துருவாக்கத்தின் ஆரம்ப நிலைகளை ஆரம்பித்தும் விட்டன. அது காசாவை முழுமையாக ஆக்கிரமித்தல் என்ற நிலையில் இருந்து ஆரம்பமாகியுள்ளது. அதன் வடிவமாகவே காசாவில் உள்ள மக்களை அழித்தல், அகற்றுதல் என்றான கூறு போடல்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு வடிவம்தான் காசாவில் சமாதானம் என்றான பூச்சாண்டியும் கூட. இவை அனைத்துக்குள்ளும் இந்த சோமாலிலாந்தை அங்கீகரித்தல் என்ற விடயம் இருக்கிறது. மத்தியதரை கடலில் மையம் கொண்டதை செங்கடலில் சங்கமிக்க வைத்து ஒரு தேசிய இனத்தை முழுவதுமாக கடலுக்குள் அமிழ்த்தி அளிக்கும் வன்செயலின் வடிவமாக அரங்கேறியிருக்கின்றது சோமாலிலாந்து அங்கீகாரம். இதனை தமது சகோதரர்களான பலஸ்தீன மக்களின் வாழ்வில் இருந்து ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து எதிர்கொள்ளுமா, அல்லது தொடர்ந்து அகதி வாழ்வை வரலாற்று பூராகவும் சுமக்கும் மக்களாக பலஸ்தீன மக்களை அலைய விடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 2023 அந்த பயங்கரமான நள்ளிரவு ஹமாஸின் தாக்குதலால் கொதித்தெழுந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பாடங்களை உங்களுக்கு புகட்டுவேன், எதிரி இதுவரை கண்டிராத விலையை செலுத்துவான் என்று அன்று விடுத்த எச்சரிக்கை முழக்கம் இன்று நிஜமாகிக் கொண்டிருப்பதாகவே எண்ணத் தோன்றுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ய இஸ்ரேல், ஐக்கிய அமீரகம், பஹ்ரைன் இடையிலான அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஆபிரகாம் உடன்படிக்கைகள் என்பதன் தொடர்ச்சிதான் இந்த சோமாலிலாந்தின் அங்கீகாரமா என்பது அர்த்தமுள்ள கேள்வியாகி நிற்கின்றது தற்பொழுது. நன்றி.